Hi friends, welcome to my channel SSC Aspirant. அதாவது நம்ம சேனல் என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எழுதுறீங்கன்னா நீங்கள் வந்து எஸ்எஸ்சி, ஆர்ஆர்பி, ஐபிபிஎஸ், டிஎன்பிஎஸ்சி இல்லை ஓவராலாக நான் சிஇடி எழுத போகிறேன் அப்படி எது எழுதினாலும் இப்போ நான் சொல்லித்தர பேசிக் கான்செப்ட் வந்து உங்களுக்கு யூஸ் ஆகும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு டெய்லி பேசிக் கான்செப்ட்ஸ் வந்து அப்லோட் ஆகினே இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கான டாபிக் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட்னா நம்மளுக்கு தெரியும், இப்போ 4க்கு ஸ்கொயர் ரூட் எடுத்தால் 2 வரும், 9க்கு 3 வரும். அந்த மாதிரி சிங்கிள் டிஜிட்டுக்குலாம் நம்ம ஈஸியாக ஸ்கொயர் ரூட் எடுத்துடலாம். சரி, இப்போ வந்து டபுள் டிஜிட்ஸ், ட்ரிபிள் டிஜிட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறது, அதுதான் கொஞ்சம் கஷ்டம். அது எப்படின்றது ஷார்ட்கட்னு சொல்லித்தரேன், பார்க்கலாம் வாங்க. பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி தான் இந்த சிங்கிள் டிஜிட்டுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் வந்து ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். நம்மளுக்கு ட்ரிபிள் டிஜிட், டபுள் டிஜிட் கூட ஈஸியாக இருக்கும். ட்ரிபிள் டிஜிட்லேயே தான் நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 to 10 ஸ்கொயர் வந்து கொடுத்துருக்கேன். இது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, ஒரு நோட்டில் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை மட்டும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கிற இடத்துல இதுதான் நம்மளுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எக்ஸாம்பிள் நம்பர் 1, அதாவது 361க்கு ஸ்கொயர் ரூட் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்துக்கோன்னா 361க்கு என்ன, இப்போ 361 இப்படி, இப்போ லாஸ்ட் நம்பர் என்ன நம்மளுக்கு 1 அந்த 1 எடுத்துக்குவோம். இப்போ எந்த ஸ்கொயருக்கு வந்து நம்மளுக்கு 1 வருது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். இந்த லிஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா 1 ஸ்கொயர் 1 வருதா, அதுக்கப்புறம் 2க்கு வராது, 3க்கும் வரதில்லை, 4ல் வந்து 16 வருது, 1 வந்து முன்னாடி வருது நம்மளுக்கு. ஆக்சுவலாக 1 வந்து எண்ட் ஆகணும் நம்மளுக்கு. அதுக்கப்புறம் 5 வரதில்லை, 6க்கும் வரதில்லை, 7க்கும் வரதில்லை, 8க்கும் வரதில்லை, 9க்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் 81 லாஸ்ட்டில் வந்து 1ல் எண்ட் ஆகுது. அப்படி பார்த்தா நம்மளுக்கு 1 இல்லைன்னா 9 அப்படின்றதுல எண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு அடுத்த லெட்டர், அதுக்கு முன்னாடி இருக்க லெட்டர் ஸ்கிப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன இருக்குது, 3 இருக்குது. இப்போ வந்து 3க்கு வந்து நம்ம பார்க்கணும். ஆக்சுவலாக 1க்கு வந்து 1 இருக்குது, 2க்கு வந்து 4 இருக்குது. 1க்கும் 4க்கும் நடுவில் தான் 3 வரும் நம்மளுக்கு. அதனால் 4க்கு லெஸ்ஸராக இருக்கிறதுனால 2க்கு லெஸ்ஸராக இருக்க 1 வந்து எடுத்துக்கிறோம் நம்ம. 1 1 1 9. இப்போ வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்க தெரியுமா, இது ரெண்டில் ஏதோ உன்னோட ஸ்கொயர் தான் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. இப்போ வந்து மிடிலோட இதுக்கு ஒரு மிடிலான ஒரு நம்பர் எடுத்துக்கலாம். இப்போ வந்து 5 வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், 5 டேபிள் உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறதுனால 5ல் வந்து நம்ம ஸ்கொயர் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஆல்ரெடி ஸ்கொயர் பண்ணுறதுக்கான ட்ரிக் வந்து நான் சொல்லியிருக்கேன், எப்படி ஸ்கொயர் பண்ணணும் உங்களுக்கு ஈஸியாக டைம் கன்சியூம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கேன். அதை பார்க்காதவங்களுக்கு நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், பார்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 15 கொடுத்துருக்காங்க, அதை 1 5 அப்படி ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. 5 ஸ்கொயர் வந்து 25, 1 ஸ்கொயர் 1. இப்போ வந்து 1 into 5 என்ன 5, 5 into 2 10, அதை கீழே எழுதியிருக்கோம். இப்போ 5 வந்து டைரெக்டாக வந்துடுது, 2வும் ஆட் பண்ணால் 2 வந்துடும். இங்கே 1 + 1 2, 225 தான் ஆன்சர். ஆக்சுவலாக 361ன்றது 225க்கு மேலே இருக்குது. அதுக்கப்புறம் அதே மாதிரி 15க்கு மேலே என்ன நம்பர் இருக்குது பார்த்தீங்கன்னா 19. அது அப்படி பார்த்தா இதுக்கான ஆன்சர் வந்து 19. 19ஓட ஸ்கொயர் தான் 361 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு எழுதிக்கலாம். இப்போ அடுத்த நம்பர் பார்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1936. இந்த நம்பரில் 6க்கான நம்மளுக்கு நம்ம 6, இப்போ 6 தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும், நம்ம லாஸ்ட் நம்பர் தான் ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். இப்போ வந்து எந்த நம்பர் பண்ணால் 6, எந்த நம்பர் ஸ்கொயர் பண்ணால் 6 வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம லிஸ்ட்லேயே பாருங்களேன், 6 வரது வந்து ஃபஸ்ட்டு 1க்கு இல்லை, 2க்கு இல்லை, 3க்கு இல்லை, 4க்கு வந்து 16 லாஸ்ட்டில் வந்து 6ல் எண்ட் ஆகுதா. அதே மாதிரி 5க்கும் இல்லை, 6க்கும் லாஸ்ட்டில் 6ல் எண்ட் ஆகுது. இப்போ வந்து வேறு எந்த நம்பருக்குமே நம்மளுக்கு 6ல் எண்ட் ஆகல, 4க்கும் 6க்கும் மட்டும்தான் எண்ட் ஆகுது. இப்போ வாங்க கொஸ்டினுக்குள்ளே வந்தாலும் 4 6 எழுதிக்கணும். இப்போ 19, இப்போ 19ன்னு இருக்கா. இப்போ வந்து ஆக்சுவலாக 3 நம்பர், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வந்து நம்ம ஸ்கிப் பண்ணிக்கிறோம், போன இது மாதிரி இதையே ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இப்போ வந்து 19 இருக்குது. இப்போ வந்து 19 வந்து எங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிங்கன்னு வச்சுக்கோங்களேன், 19 வந்து 16க்கும் 25க்கும் நடுவில் வருமா. இப்போ வந்து 4 5, 5க்கு லெஸ்ஸாக 25க்கு லெஸ்ஸாக இருக்குது, அதனால் 5க்கு லெஸ் நம்பர் வந்து 4 தான் நம்மளுக்கு, அதுதான் நியரஸ்ட் நம்பர். ஸோ நம்ம 4 எடுத்துக்கிறோம். இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா 44 இல்லை 46 அப்படி எழுதியிருக்கோம். இதில் வந்து நம்மளுக்கு ஒன்றும் இல்லை, இதுக்கு நம்ம என்ன சொல்கிறோம், மிடில் நம்பர் எடுத்துக்க சொல்லியிருக்கோம். அது வந்து இப்போ 45 எடுத்துக்கலாம். 5 நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்கொயர் பண்ணுறதுக்கு. 45 எடுத்துக்கணும், 4ஐயும் 5ஐயும் ஸ்ப்ளிட் பண்ணிக்கணும். 4ஐ ஸ்கொயர் பண்ணால் 16, 5ஐ ஸ்கொயர் பண்ணால் 25, 4 5 are 20, 20 into 2 40, 40 எழுதிக்கணும். அதுக்கப்புறம் இப்போ லாஸ்ட்லேருந்து அப்படியே ஆட் பண்ணினே வரலாம். 5 2 6 + 4 வந்து 10, 0 ரிமைண்டர் 1, 1 + 1 2. இப்போ வந்து இதுக்கான ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ 2025 அதுக்கு கம்மியாக தான் இருக்கா இந்த 1936ன்றது. அப்படி பார்த்தா இந்த 45க்கு கம்மியாக தான் இருக்கும் ஆன்சர்ன்றது. ஸோ 44 தான் இதுக்கான ஆன்சர்.
அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதே 7921 அந்த நம்பருக்கு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து நம்மளுக்கு லாஸ்ட் நம்பர் என்ன 1. ஆல்ரெடி பார்த்துருக்கோம் 1 வந்தால் என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம லிஸ்ட் ஆஃப் ஸ்கொயர்ஸில் வந்து 1 வந்துச்சுன்னா 1க்கு 1 வரும், 9க்கு 1 வரும். அது இப்போ வந்து அதை எழுதிக்கிறோம். இப்போ அதுக்கு 1க்கு முன்னாடி இருக்க 2 வந்து ஸ்கிப் பண்ணிக்கிறோம். இப்போ 79 இப்போ இருங்க. இப்போ 79 எப்படி எடுக்கிறதுன்னு பாருங்க. 8க்கு வந்து 64, 9க்கு வந்து 81. இப்போ 79 வந்து 81க்கு கொஞ்சம் முன்னாடி இருக்கு, ஒரு 2 நம்பருக்கு முன்னாடி இருக்கு. 81ஓட கம்மியா இருக்கு. இப்போ வந்து 8 தான் இப்போ எடுத்துக்கணும். 8 தான் நம்மளுக்கு நியரஸ்ட். 64லேருந்து 79 நியரஸ்ட், அதனால 8 எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா 81, 89. இதில் வந்து நம்மளுக்கு மிடில் நம்பர் வந்து 85 எடுத்துக்கிறோம். 85 அதே மாதிரி எடுத்துக்கணும். 8 ஸ்கொயர் பண்ணால் என்ன வரும் 64, 5 ஸ்கொயர் பண்ணால் 25. இப்போ 8 5 என்னன்னு பார்த்தீங்கன்னா 40. இப்போ வந்து 40 × 2 80. இப்போ அப்படியே ஆட் பண்ணுறோம். 5 2 12 வரும். 8 + 4 2 ரிமைண்டர் 1 6 + 1 7 7225. இப்போ இந்த நம்பர் எடுத்துக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த நம்பரோட கொடுத்துருக்க நம்பர் வந்து ஜாஸ்தி, அதாவது 85ஓட ஜாஸ்தியாக இருக்க நம்பர் தான் இருக்கணும். 85ஓட அதிகமாக நம்ம பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன் 89 இருக்கு. ஸோ இங்கே வந்து 89 தான் ஆன்சராக வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோ வந்து உங்களுக்கு வந்து கியூப் ரூட்டை பற்றி இருக்கும், கியூப்ஸ் அண்ட் கியூப் ரூட்ஸ் பற்றி இருக்கும். ஸோ வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு சப்போஸ் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அது கமெண்ட் பண்ணுங்க, நான் அதுக்கு ரிப்ளை தரேன். நான் உங்களுக்கு ஆல்ரெடி உங்களுக்கு சொன்ன மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு சம் நான் இந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு வந்து இந்த சம்முக்கான ஒரு சொல்யூஷன் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொடுத்தா கூட அதை அது ஒரு பிக் எடுத்து எனக்கு மெயில் பண்ணீங்கன்னா என் மெயில் ஐடி கொடுத்துருக்கேன். மெயில் பண்ணிட்டு கமெண்ட்ல நோட்டிஃபை பண்ணுங்க. நான் உங்களுக்கு வந்து அதுக்கு வீக்லி ஒரு வீடியோவாக போட்டுறேன், இல்லைனா கூட உங்களுக்கு அது ஒரு சால்வ் பண்ணி நான் ஒரு பிக் எடுத்து கூட உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுறேன். இப்போ வந்து நம்மளுக்கு நெக்ஸ்ட் வந்து இந்த சேனல்ல வந்து நான் என்ன பண்ண போறேன்னா உங்களுக்கு வந்து இயர் கொஸ்டின்ஸ்க்கான வீடியோலாம் கண்டினியூவா இருக்கும். அதை பார்த்து வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஈஸியாக எக்ஸாம் வந்து கிராக் பண்ணிடலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.